நாளை புதன்கிழமையோடு யுத்த நிறுத்தத்திற்கான கால அவகாசம் முடிவுக்கு வருகிறது. எனவே இதை இன்னொரு 2 வீக்குக்கு நீட்டுங்க, அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம பேச்சுவார்த்தைகளை அரேஞ்ச் பண்ணிக்கலாம்ங்கிற விதமாக 2 தரப்பிடத்திலையுமே பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் இப்ப இவர் என்ன சொல்றாரு, நாங்க மொத்தமா அழிச்சிட்டோம்ங்கிறார். மொத்தமா அழிச்சிட்டீங்கன்னா அப்ப எதுக்கு அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற? அழிச்சதை எவனாவது கேட்பானா? நீ கேட்கறது உண்மையா இருந்தா அழிச்சதுங்கிறது பொய், அழிச்சது உண்மையா இருந்தா கேட்கறதுங்கிறது பொய்யா இல்லையா? இன்றைக்கு ஈரானுடைய ஒரு கப்பல் மேல நேத்து நைட்டு அமெரிக்காவினுடைய போர்சஸ் இறங்கி இருக்கிறாங்க என்கிற செய்திகளை பென்டகன் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்றும் முடியல, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சொல்லி கேட்க மாட்டாருன்னு தெரியும். அதனாலதான் ஈரானுக்கு இப்ப ஜெர்மன் போன்ற நாடுகளே சொல்ல ஆரம்பிச்சிருக்கு, தயவு செஞ்சு நீங்களாக கொஞ்சம் கேளுங்களேங்க, முடியாம இருக்குது, எல்லாம் பெட்ரோல் இல்லாட்டி என்னத்துக்கு ஆகுறது நம்ம அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில தான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 193வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய தாக்குதல்கள் 40 நாட்கள் தொடர்ந்த நிலையில கடந்த ஒரு சில நாட்களாக ஒரு யுத்த நிறுத்தம் பேச்சளவிலே நடைமுறையில் இருக்கிறது. எழுத்தளவில் அவங்க கொண்டு வராத ஒரு யுத்த நிறுத்தத்தை தொடர்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக தற்காலிகமான ஒரு யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கிறது. இந்த சூழல்ல பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் கடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை தொடர்ந்து ஈரான் ஆல்ரெடி ஹொர்முஸ் நீர்ப்பரப்பை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஈரானுடைய கப்பல்களை நாங்கள் முற்றுகையிடுகிறோம் என்று சொல்லி அமெரிக்காவும் ஹொர்முஸை நாங்கள் மூடுறோம் என்று சொல்லி மூடி வச்சிருக்கிறாங்க. இப்படியான பரபரப்பான சூழல்